ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோ ஜியாங்க தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு பெரிய மாஃபியா அங்க தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை போட்டு அங்க பயங்கரமா அடி வெளுத்துட்டு இருக்கும் போது அந்த பர்சன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னதுமே மன்னிப்பே என்னோட அகராதியில கிடையாதுடான்னு சொல்லிட்டு அவன் அங்க தண்ணிக்குள்ள போட்டு அங்க முக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு கொள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு கூல் அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க அவங்களோட பிரதர் யானை காமிக்கிறாங்க. பார்த்து அங்க வந்து ப்ரே பண்ணிட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கறான். நீ வேணா பெரிய டாக்டரா இருக்கலாம்ப்பா, என்னமோ வந்துட்டு நீ நல்லவே மாதிரி பேசுற, உன் கையுமே வந்து ரத்தம் தான் படிஞ்சிருக்கு அப்படின்றத அவன் சொன்னதுமே ரத்தம் படிஞ்சிருக்கு, ஆனா நல்ல விஷயத்துக்காக ஒண்ணு மாதிரி நான் மாஃபியா கிடையாது அப்படின்றத சொல்றான். அங்க நம்ம ஹீரோ எனக்கு வந்து உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ இந்த ஷூ ஃபேமிலிக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியாதான்னு சொல்லும் போது இந்த ஷூ ஃபேமிலிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்பட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நடந்த கொடுமை எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனோட பெத்தம்மாவே எங்க டாகி கிட்ட பிடிச்சி தள்ளி விட்டு அவனை அடிச்சு அங்க புள்ளி பண்ணிருக்காங்க. பட் இந்த ஏன் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே அங்க ஹாப்பி ஆயிட்டு சிரிச்சிட்டு தான் இருந்திருக்கான். இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவன் அங்க ஷூட் பண்ண போகும்போது அந்த சைட்ல இருந்து வேற கேங்க சேர்ந்தவங்க அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. வேமா வந்துட்டு விழுந்தடிச்சாவே ஓடிட்டு இருக்கும் போது நம்மளோட ஹீரோயின் வேனை காமிக்கிறாங்க. அவளை பார்த்தா அங்க ஒரு டாக்ஸில ஏற போகும்போது இவன் வந்து வேமா பிடிச்சி அவளை உள்ள இழுத்துட்டு அங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்துல அரைஞ்சிட்டு உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடான்னு சொல்லிட்டு அங்க கேட்கும்போது அவனை பார்த்தா உனக்கு என்ன இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ, நான் வேணா திரும்ப சொல்லி கொடுக்கவான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு திரும்ப கண்ணத்துல அரைஞ்சிடுறா. அப்ப அங்க கையில வந்துட்டு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவளோட ஹேர் பேண்ட் எடுத்து அங்க வந்து அதுல கட்டி விட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப பாசம் காமிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்க லவ் வந்துருது. நம்ம ஹீரோயினுமே டாக்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க பிரதர் ஒர்க் பண்ற அதே இடத்துல அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை போய் பிடிச்சி அங்க கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பைட் பண்ணி வச்சுட்டு அறிவு கட்டவனை ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போனதும் அப்ப அவங்க அசிஸ்டன்ட் வந்து பாஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்மோக் பண்ணும்போது சிகரெட்ல ரத்தக்கரை இருக்கு. இந்த ஓயில் கேட் என்ன வந்து பைட் பண்ணிட்டு போயிருச்சு, எனக்கு இப்படிப்பட்டவங்களா ரொம்ப பிடிக்கும், அவளை பத்தி விசாரி அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் டியூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுமே வழி அனுப்ப வராரு. பார்த்தா இவங்க ஆளுங்களோட வந்து அங்க முன்னாடி நின்றதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. நான் உங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படிலாம் நீ வந்து பேசுவியான்னு சொல்லிட்டு அங்க நான் தான் உங்களோட வருங்கால மருமகன் சொல்லிட்டு அங்க பேசும்போது அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே இவன் பெரிய மாஃபியா வாச்சேப்பா அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா அங்க ரொம்ப கோவமாயிட்டு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டதும் அங்க அசிஸ்டன்ட் என்ன தைரியம் தான் எங்க பாஸ்ட் எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அடிக்க வரும்போது ஹீரோக்கு கோவமாயிருது. என்னோட வருங்கால மாமனார்ட்ட நீ இப்படியா பேசுவ, ஒழுங்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்றான். பாருங்க நான் உங்களுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது, உன்ன மாதிரி வந்துட்டு ஒரு கொலகார பையன் எங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு திட்டினதுமே வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படியா நீங்க பேசுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா டாக கொண்டு வர்றாங்க. அந்த டாக பார்த்ததுமே சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே இவன் ரொம்பவே மோசமான மாஃபியாப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தாங்க தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம போய் வீட்டுக்குள்ள பேசலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேக்குறான். வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினவே அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கான். இப்ப எதுக்காக இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லும் போது ஹீரோயினை வேமா அவன் பிடிச்சி இழுத்துட்டு மடியில உட்கார வச்சுக்கிறான். உங்க பொண்ணை வந்துட்டு நீங்க ரொம்ப கைண்டா வளர்த்துருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொன்னதுமே உன்னை போய் யாரா மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவ காரி துப்புனதுமே நான் வந்துட்டு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, வரல இன்ஃபார்ம் தான் பண்ண வந்திருக்கேன், நீ தான் என்னோட வருங்கால பொண்டாட்டின்னு சொன்னதும் அவ ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மாவுமே ஒன்னு மாதிரி ஒரு மாஃபியாக்கு நாங்க கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டோம், ஆல்ரெடி என் பொண்ணுக்கு வந்துட்டு ஃபியான்சி இருக்குன்னு சொல்றப்ப உள்ள வரது பார்த்தா வேற யாரும் கிடையாது, அவங்களோட பிரதர் தான். அவன் அங்க பார்த்துட்டு இவன் ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, ஆனா வந்துட்டு இதுக்கப்புறம் நீ மறந்துடு, இவ உன்னோட சிஸ்டர் இன்லான்னு சொன்னதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்க ரொம்பவே கோவமாய் போயிருது. மரியாதை நீ வந்துட்டு விடுன்னு சொல்லும் போது எதுக்காக நீ வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ அவருக்கு ஈக்குவல் கிடையாது, மரியாதை வார்த்தைகளை பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு இருக்கா. அப்ப அவன் அங்க பாசமா கண்ணத்தை பிடிச்சிட்டு எதுக்காக நீ இப்படி என்கிட்ட பேசுறன்னு சொன்னதும் அங்க அவ அழுக வேற செய்யறா. கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அங்க ஃபோர்கேட்ல கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறான். உன்னை வந்துட்டு கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா இவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவே கிடையாதுன்னு சொன்னதும் நீ அவரை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவர் ஒன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லும் போது மேரேஜுக்காக ரெடியாக அப்படின்றத சொல்றான். இவனுமே ஷூ ஃபேமிலியை சேர்ந்த வேண்டாம், ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறான். அப்ப அவன் அங்க போனதுமே ப்ளீஸ் நீங்க நம்பாத, நான் ஷூ ஃபேமிலியோட சேர்ந்து எப்பயோ ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணிட்டேன், அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் அவங்க அப்பாவுக்கு அங்க
ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் நீ வந்துட்டு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்துட்டு உன்னை நம்புறேன் அப்படின்றத சொல்லும் போது அவங்க அப்பா, நீங்க வந்துட்டு கூடி சீக்கிரம் வேகமா மேரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இவன் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்பா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையான்னு சொன்னதும் இவனுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, எனக்கு வந்து ஓகே தான் மேரேஜுக்கு அப்படின்றத சொல்றாரு. அவன் அப்படியே வில்லத்தனமா அங்க வெளியே வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்க அந்த டாகி வந்துட்டு அப்படியே அவனை பார்த்து குறைச்சிட்டே இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவன் அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் பார்த்தா அந்த டாகியோட கயிறை வச்சவங்க வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ வந்ததுமே, கொலகார பாவி நீ எல்லாம் மனுஷனாடா, உன்னை பார்த்து என்னோட டாகி வந்து குறைச்சிச்சின்னு சொல்லிட்டு அதை கொலை பண்ணிட்டே 10 இயர்ஸா நான் அதை வளர்த்துட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் இப்படி வந்து மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. ஆமா என்னை வந்துட்டு எதுத்தா யாரனாலும் நான் வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ எப்படி பண்ண, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு மிருகம்னு சொன்னதும் அந்த டாகியோட கயிறை போட்டுட்டு பேசாம என்னை கழுத்தை நெரிச்சு நீ கொலை பண்ணிருன்னு சொன்னதும் கண்டிப்பா நான் அப்படிதான் பண்ண போறேன், ஏன்னா நீங்களாம் உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சவங்க இருக்குனாலுமே அவன் பாட்டங்க கூலா வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு எதுவுமே வந்துட்டு பயமே இல்லை. நம்ம ஹீரோயின், ஆனா நான் வந்துட்டு ஒரு மனுஷி, என்னால் அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னதும் ஏன் நீ வந்துட்டு இப்படி என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். நீ வாட்டை என்னமாச்சும் நினைச்சிட்டு போய், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, பட் உன்னோட டாகியை நான் எதுவும் பண்ணல அப்படின்றத சொல்றான். அங்க நானா ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, உன்னை தவிர யார் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் கூட நீ சேர்ந்து வா, உனக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்டான அதை காமிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல பிடிச்சி அவன் க்ளோஸா இழுத்துட்டு இருக்கான். ஹீரோயினை கிஸ் பண்ண போனதுமே அவ ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறா. எதுக்காக நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்றேன்னு சொல்றப்ப அங்க வந்துட்டு போட்டோஸ் எல்லாமே அவன் காமிச்சா. ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிடுறா. இவ்வளவு போட்டோஸ் ஏன்ட்ட கூட இல்லையே, இவன் இவ்வளவு தூரத்துக்கு போட்டோஸ் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு, பாத்தியா நான் உன்னை எவ்வளவு தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இதுக்கு பேர் லவ் கிடையாது, இதுக்கு பேர் வந்து முட்டாள்தனம், பிடிக்காதவங்களை வந்து போர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்குலாம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்துட்டு தப்பானவன் பின்னாடி போயிட்டு இருக்க, நீ அவனை எவ்வளவு தூரத்துக்கு நல்லவன் சொல்லிட்டு நினைக்கிறியோ அந்த லெவலுக்கு அவன் நல்லவன் கிடையாது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னாலுமே ஹீரோயினுக்கு சுத்தமா வந்துட்டு இவனை பிடிக்கவே இல்லை. அவன் பக்கத்துல போயிட்டு அங்க கிஸ் பண்ண போனதும் ஃபேஸா வந்துட்டு திருப்பி வச்சுக்கிறா. கூடி சீக்கிரம் அவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போறேன், உன்னை நான் வந்து கண்டிப்பா மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு அங்க வந்துட்டு போர்ஸ் பண்ணி அவளை வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஹீரோயின் கோவப்பட்டு அங்க பைட் பண்ணதுமே, உனக்கு இதே வேலையா போச்சா என்ன பைட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். பிறகு இங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை காமிக்கிறாங்க. அங்க அந்த லேடிக்கு பார்த்தா நம்ம ஹீரோ மேல சுத்தமா அங்க பாசமே கிடையாது. அங்க அவனை பத்தி தான் மோசமா பேசிட்டு அவையெல்லாம் வந்துட்டு அங்க நம்ம எனக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பெத்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னமோ என்னை பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சேன்னு சொன்னதோ அவனோட வாய்ஸை கேட்டதுமே அந்த லேடிக்கு அங்க கோவமாயிட்டு, என்னத்துக்கு நீ வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உன் பிரதருக்கு எதிராகவே நீ வந்துட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு அங்க கோவப்பட்ட அடிக்க போகும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஏன் வந்ததுமே அவங்க வந்துட்டு பேசாம வந்துட்டு, இல்ல நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொன்ன மாதிரி போயிட்டு போறாங்க. இப்ப நான் வந்து கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் யாரை பண்ணிக்க போற அப்படின்ற செட்டங்க கேட்கும் போது எல்லாமே வந்துட்டு நம்ம வேனை தான் அப்படின்ற செட்டங்க பேசினதுமே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த காயின் வந்துட்டு உன்னை காணமே எப்படி நம்ம விளையாடுறதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அது ஏன்டல்ல இருக்கு அப்படின்றத சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா பயந்து நடுங்கி போயிருக்கா. அங்க பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு கத்தியை வந்துட்டு அனுப்பிவிட்டுருக்காங்க ரத்தக்கரையோட. அதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. அப்பாங்க ஏன் வந்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, இது எல்லாமே அவனோட வேலை தான், உன்னை பயமுடுத்துறதுக்காக அப்படின்றத சொல்லலாம், அந்த டாகியை கொலை பண்ணது போல. சோ வந்துட்டு நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லும் போது அவ்வளவுதான் அங்க நாம ஹீரோ வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். எப்படி வாய் கூசாம வந்துட்டு நல்ல மாதிரி நடிச்சுட்டு போய் பேசிட்டு இருக்க, உன்னோட லட்சணம் எனக்கு என்ன தெரியாதா, நீ வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலை பண்ணி வச்சிட்டு இருக்க, அதெல்லாமே எனக்கு எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருச்சு, இதெல்லாம் லீக் பண்ணேன்னா நீ சாகிற வரைக்கும் உள்ளதா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, நீ தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்பட்டதும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின், எதுக்காக நீ இப்படிலாம் போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்க, விடுன்னு சொன்னதும் வேமா புடிச்சு இழுத்துட்டு, நல்லவங்க கெட்டவங்க உனக்கு தெரியாதா, அப்ப அங்க அவன் வந்துட்டு நீ வந்து என்னைக்குதான் திருந்த போறேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போனதுமே அங்க அவன் கிட்ட நீ வந்துட்டு எதுக்காக வந்து எதுவுமே பேசாம இருந்துட்டு இருக்க, அவன் ஒரு பிரதர் தானே, அப்புறம் ஏன் உன்னை போட்டு இப்படிலாம் அடிச்சு டார்ச்சர் பண்றான்னு சொன்னதும் அவன் எப்பயுமே இப்படிதான் என்னை வந்துட்டு பார்த்து ரொம்ப ஜெலசாவான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெட்டிங்காக நம்ம ஏன் தான் அனுப்பி விட்டுருக்கானாக்குன்னு சொல்லிட்டு அதை அங்க போட்டுட்டு பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி கயிறை கட்ட ட்ரை பண்ணாங்க. நம்ம ஹீரோ வந்து
கயிறை கட்டிட்டு அங்க பக்கத்துல க்ளோஸா வந்ததுமே அவ ரொம்ப ஷாக்காய் போயிடுறா. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, மரியாதை இங்க இருந்து போன்னு சொன்னதும், என்னப்பா ட்ரெஸ்ஸே நான் தான் அனுப்பி போட்டிருக்கேன், இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஆனா வந்துட்டு இப்போ உடனே இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொன்னதும், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அங்க அவன் ரொம்பவே கோவமாயிடுறான். அதை எப்படி நீ என்ன மேரேஜ் பண்ண மாட்ட, அப்படின்னு ஏன்ட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்குன்னு சொன்னதும், ஏன்னா வந்துட்டு அவன் லவ்வுக்கு வந்து ரொம்ப டிசர்வ் ஆனவே, ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்றத சொன்னதும் கோவப்பட்டு இவன் வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அவ பைட் பண்ணிடுறா. ஏன்னா டாகியா மாறிட்டியா, எப்ப பார்த்தாலும் இப்படி பைட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். தலகாணி எடுத்து அடிக்க போகும்போது அந்த பிலோவை எடுத்து அங்க கிழிச்சு விட்டதுமே அது ஃபுல்லாமே அந்த கோழி இறகா பறந்துட்டு இருக்கு. ஹீரோயின்ட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ தான் எனக்கு வந்துட்டு சொந்தமானவ, உன்னை பார்த்த பிறகுதான் என்னோட லைஃபே ஃபீல்ஃபில்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அவ விழுவ போயிடுறா. வேமா இவன் பிடிச்சி பக்கத்துல இழுத்துக்கிறான். எதுக்காக நீ இப்படின்னு ஹேட் பண்ணிட்டு இருக்க, நீ ப்ளீஸ் வந்து புரிஞ்சுக்கோ, நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்றன்ற மாதிரி தான் தோணுது, தயவு செஞ்சு நீ விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் போது, அப்புறம் ஏன் நான் வந்து கொடுத்துருக்க வெட்டிங் ட்ரெஸ் நீ போட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்பவே கலட்டி உன்ட்ட எரியறேன்னு சொல்லிட்டாங்க. கலட்டினதுமே கோட்டை தூக்கி அவன் வந்து மூடி விட்டுறான். இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தா அங்க அவன் கோட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கி இங்க வெளியே எரிஞ்சிட்டு வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்றத சொல்றா. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அவன் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது வந்துட்டு பிடிக்கல போல அவளுக்கு, புதுசாக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லும் போது, உங்கள் பிரதருமே வெட்டிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே பண்ணட்டும், நம்மளுமே பிரமாதமாக பண்ணுவோம், யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க வெட்டிங் டேயுமே வந்துடுது. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இவன் அங்கே ரொம்பவே ஹாப்பியாயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இதுக்கப்புறம் ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஏன் இவனை பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன் மாதிரியே எப்பயுமே அவர்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின், ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க. ஆனா ஹீரோ அங்கே கேங்ஸ்டர் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டு அங்கே கன் ஷாட் பண்ணதுமே எல்லாருக்குமே அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்ப நம்ம யான் மரியாதை இங்க இருந்து போயிரு, எப்ப பார்த்தாலுமே வாழ்க்கையில எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்டே இருப்பியா, சூ ஃபேமிலியில இருந்து எல்லாத்தையுமே பறிச்சு உன் கைவசம் வச்சுக்கிட்ட, இப்ப இவ மட்டும் தான் எனக்கு இருக்கா, இவளையுமே என்கிட்ட இருந்து பறிக்கலாம் நீ பாக்குறியான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அவங்க அப்பாவுமே ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் கண்ணை தூக்கி தலையில வச்சுட்டு என்ன கொலை பண்ணிரு, நான் இருக்க போய் தான் இப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது, நீ வந்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அவனுமே இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டதுமே அங்க அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவனை பார்த்தா வேணுக்குனே சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவன் அங்க புள்ளி பண்ற மாதிரி பண்றான். அவனுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிக்கிட்டு இருக்கு. வேணுக்குன்னு தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் கோவமாகி ஏதாச்சும் வந்துட்டு பண்ணட்டும், ஸோ இது மூலமா வந்துட்டு நம்ம நல்லவே அவன் கெட்டவன் ப்ரூஃப் ஆகட்டும்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு அதே மாதிரி எங்க கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் வேகமா போய் நடுவுல மறைச்சவனை நின்னுக்கிறா. பிறகு அவங்க அப்பாட்ட வந்துட்டு இப்படி போலீஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, உங்க பையன் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காருன்னு. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பா பயங்கரமா வந்துட்டு திச்சாரு. உனக்குலாம் வெக்கமா இல்லையா, உன்னோட பிரதரோட ஒய்ஃபவே பறிக்க பாக்குற ஒரு பீஸ்டா நீன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அதான் உங்களுக்கு வயசாகி போயிருச்சு, அப்புறம் என்ன தேவையில்லாத பேச்ச பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் வந்துட்டு பீஸ்ட் அது இதுன்னு பேசுறதுலாம் உங்க வாய்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து போகும்போது இவனை பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க போலீஸ்ட சொல்லிட்டு போனதுமே அப்ப அந்த போலீஸ் வந்துட்டு அங்க சாரி கேட்கிறாரு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு உங்களோட எதிர்த்து என்ன பண்ண முடியும், பட் வந்துட்டு உங்க அப்பா முன்னாடி என்னால எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கைவிலங்கு எல்லாமே கழட்டி விட்டதுமே நல்ல வேலை பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா அங்க அடிபட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். உனக்கு என்ன என் மேல நம்பிக்கை இருக்கான்னு சொன்னதும் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்க கிஸ் பண்ணிக்க போகும்போது அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல மாதிரியா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின், மரியாதை இங்க இருந்து போயிரு, எதுக்கு எடுத்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்றப்ப அவன் அங்க வந்துட்டு வெட்டிங் கார்ல எரிஞ்சிட்டு எனக்கு அவளுக்குமே கூடி சீக்கிரம் வெட்டிங் நடக்க போகுது, நீ வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவகிட்ட என்னமோ வந்துட்டு நல்ல மாதிரி இவன் வந்து சீனை போட்டுட்டு இருக்கான், அதையுமே நீ நம்பிட்டு இருக்கே இல்ல, இவன் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் உனக்கு தெரியுமா, அது மூலமா நீ தான் மாட்ட போறன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு எதுவும் கவலைப்படாத, அவன் பேசுற எதையுமே நான் வந்துட்டு பெருசால எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கையில வந்துட்டு அவன் ரிங்க வச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். கண்டிப்பா வந்துட்டு நான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க, பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே அவங்கள உள்ள தூக்கி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவங்க அப்பாவை ஜெயில தூக்கி போட்டாங்க போல. அங்க வந்துட்டு மீட் பண்ண வந்ததும் நான் தான் சொன்னேன்ல நீயாவே என்ன வழி வந்து மீட் பண்ண வருவேன்னு சொன்னதும், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னோட அப்பா என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்றேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேயே, அப்புறம் எப்படி நான் வந்துட்டு அவங்கள சும்மா வந்து விட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திரும்ப அங்க வந்துட்டு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நான் வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும்
பிடிக்காதவங்களை யாராச்சும் இப்படி போர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்களா, ஏன் நீ இப்படி வந்து பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ ஒத்துக்கிட்டேன்னா உன்னோட அப்பா திரும்ப வீட்டுக்கு வருவாரு, இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஏன் வரதை பார்த்துட்டு அவ ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு போய் ஹக் பண்ணிக்கிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே, நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் இருக்கேன்ல, என்னோட அப்பாட்ட சொல்லி அவர் எப்படியாச்சும் நான் வெளியே எடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்றத சொல்றான். பிறகு அவங்க அப்பாட்டாங்க விஷயம் தெரிஞ்சதுமே அவர் கோவமாயிட்டு, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா, மொதல் நீ மண்டி போடுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க ஸ்டிக்கை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இப்படிதான் அடி விழுந்துட்டு இருக்கு. அதுவாசி அவன் எனக்கு பெருசா எதுவும் தோணல. ஏன்னா வந்துட்டு இப்போ உனக்கு புரிஞ்சிச்சான்னு சொன்னதும், எல்லாம் புரிஞ்சிச்சு, ஆனா நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறேன், கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவ்வளவுதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க அப்பாவே பிடிச்சி இழுத்துட்டு அங்க காட்ஸுமே வர வச்சுடுறான். நானும் பொறுமையோட பாத்துட்டு இருக்கேன். நான் வாய்க்கு வந்தபடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். கிழவனான பிறகு உனக்கு என்ன வந்துட்டு இவ்வளவு வாயின்னு சொல்லும் போது அங்க நம்ம ஏன் வந்துடுறான். நீ அப்பாட்டே இந்த மாதிரியா வந்துட்டு பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அப்பா அவன் இந்த இப்படி நல்ல மாதிரி நடிக்கிறதெல்லாம் நீ வந்துட்டு இவங்களோட வச்சுக்கோ, நீ ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாமே வெளியே வீடியோஸ் லீக் ஆச்சுன்னா உன் மானமே கப்பல் ஏறி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்துட்டு அவனால எதுவும் பண்ண முடியல. ஹீரோயின்ட்ட கால் பண்ணி என்னோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, இப்போதைக்கு வந்துட்டு எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிடுறான். இவங்க அம்மா பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாங்க. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க அப்பாவை வீட்டுல கொஞ்ச நேரத்துல அனுப்பி விட்டுறாங்க. அவர் வந்ததுமே கோவப்பட்டு அடிக்கிறாரு. அவங்க அம்மா நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, பொண்ணை போட்டு ஏன் அடிக்கிறீங்கன்னு சொன்னதும், அவனை மாதிரி ஒரு ஆளை போய் எதுக்காக மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு சொன்னதும், வேற என்ன பண்ண முடியும், உங்களை காப்பாத்துறதுக்காக தான் ஒத்துக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு மெய்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, இவெல்லாம் ஒரு சாதாரண வீட்டுக்கு குடும்பத்தை சேர்ந்தவ, நம்ம பாஸ்கெல்லாம் இவ டிசர்வ் ஆன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. ஆமா டிசர்வ் இல்ல, நீ பேசாம மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லும் போது அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்க ரொம்பவே பயமாய் போயிருது. பாஸ் நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே எந்த கை வந்து அவளை இப்ப தொட்டுச்சின்னு சொல்லிட்டு அந்த 2 கையுமே வெட்டி எடுத்துருங்கன்னு சொல்றான். அந்த லேடி அங்க ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க மன்னிப்பு கேட்டாலுமே இவளை அடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு போங்க, கையை வெட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோ நீ உண்மையிலே வந்துட்டு ஒரு டீமன் மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்படி பிடிக்காம மேரேஜ் பண்றதெல்லாம் உனக்கு தப்பா தோணலையான்னு சொன்னதுமே, மேரேஜ் ஆன பிறகு கண்டிப்பா உனக்கு என் மேல லவ் வந்துடும், நீ அதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் வெட்டிங் போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா என் பொண்ணோட கல்யாணம் நடக்குது, ஆனா யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டதுமே, கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு மாஃபியாக்கு, இதுல வந்துட்டு ஆளுங்களை வேற கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. அவங்க அசிஸ்டன்ட் வந்து பாஸ் இப்படி வந்துட்டு அவங்க வந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்க எல்லாருமே விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இங்க அவங்க அம்மா பார்த்தா அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க பையன்ட்ட அங்க கால் பண்ணி பேசும்போது, நான் வந்துட்டு அவளை வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் உங்ககிட்ட சொன்னா, நீங்க என்ன வேலை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னதும், கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் பண்ணேன்னு சொன்னதும், அவளை சாவடிக்க வேணாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க கார் வந்துட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு அங்க வந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது, பாஸ் இப்ப நீங்க பக்கத்துல போனீங்கன்னா கார் வெடிச்சு செதறி போயிரும்னு சொல்றான். ஆனா வந்துட்டு கேட்காம அவன் வந்துட்டு அங்க பக்கத்துல போக ட்ரை பண்ணதுமே கார் வந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெடிச்சு செதறி அங்க வந்துட்டு சுத்தமா எல்லாமே வந்து முடிச்சு போயிருது. நம்ம ஹீரோயின் செத்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவனால அங்க தாங்கவே முடியல. வீட்டுல பார்த்தா அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, என் பொண்ணு இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு. அப்ப பார்த்தாங்க நம்ம ஏன் வர்றான், உங்க பொண்ணு வந்து சாகலை, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போனதுமே அவங்க பொண்ணை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருது. எல்லாமே இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அவன் அங்க கரெக்டா வந்துட்டு அந்த கார்ல ஹீரோயின் மயக்கம் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு வேமா உள்ள போய் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இவனாவே தீய கொளுத்தி விட்டு போயிருக்கான். அவனுக்கு வந்துட்டு செத்த மாதிரி தோணட்டும்னு. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்தா அவங்க வீட்டில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, உங்க பிரதர் எப்ப பார்த்தாலுமே லேடிஸோட திங்ஸா வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஏன் வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்க வெளியே வந்தா நம்ம ஹீரோ தான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்க ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு வேமா அங்க இருந்து எஸ்கேப்
போய் ஓட ட்ரை பண்றா. பட் அவ வேமா வந்து ஹக் பண்ணிட்டு நீ வந்துட்டு செத்து போயிட்டு என்னமோ நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா, நீ உயிரோட இருக்கதை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றான். ஹீரோயின் செத்த பிறகு கூட நீ என்னை விட மாட்டேயா, உனக்கு வந்து வேணான்றதுக்காக தான் நீ இப்படிலாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ இதுக்கப்புறமே நான் வந்து உன்னை விட்டு வச்சுட்டு இருக்க முடியாது, நீ இது கண்டிப்பா என் கூட தான் வந்து ஆகணும், அவன் வந்துட்டு நல்லவே நினைச்சு நீ பேசிட்டு இருக்கியா, நீ இப்ப ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணேன்னா அதுக்கப்புறம் உன்னோட அப்பா அம்மாவோட டெட் பாடியை தான் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்க அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவன் வேமா வந்துட்டு வீட்டுக்கு அங்க தூக்கிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போகும்போது அவ ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டதுமே நானுமே எவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்துட்டேன், நீ நல்லபடியா வந்து சொன்னா கேட்க மாட்டே அப்படின்ற சைட்டு ஹீரோயின் அங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ண வாழ்றா. அதை பார்த்துட்டு அங்க அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ரொம்பவே கோவமாயிட்டு அவன் எந்திரிக்கும் போது அவ கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. திரும்பவுமே எஸ்கேப் ஆக ஓடினதுமே வேமா அவன் பிடிச்சி பக்கத்துல அங்க வந்து கழுத்துல பைட் பண்ணதுமே தயவு செஞ்சு என்ன விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நானுமே எவ்வளவு பொறுமையா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் 4 போய் கிஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ண போறோம், நீ ஏதாச்சும் வேலை பண்ணன்னு வச்சுக்கோமே உன் கூட சேர்ந்து இருக்கிற எல்லாருமே அப்புறம் சாகணும் அப்படின்றத சொல்றான். ஸ்டே பார்த்தா மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அங்க தூக்கிட்டு அங்க கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்துடுறான். அங்க வந்து கண்ணை வச்சு எல்லாருமே மிரட்டி துரத்தி விட்டுட்டு இவங்களுக்கு உடனே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஏற்பாடு பண்ண சொன்னதுமே அதை பார்த்துட்டு அந்த லேடியுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நீ இப்ப என்ன மேரேஜ் பண்ணிட்டு நல்லபடியா இருந்தேன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு சாக வேண்டியதான் எல்லாரும் சொல்லிட்டு அங்க வந்து மேரேஜ் சர்டிபிகேட் வந்துட்டு சைன் பண்ண சொன்னதும் இவ கண்ணை வச்சுட்டு அங்க ஷூட் பண்ண போயிடுறா. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது தானே அங்க ஷூட் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டினதுமே ஓ நீ வந்துட்டு இப்ப ஷூட் பண்ணிக்குவியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பார்த்தா டைம் பாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கான். நீ வந்து ஷூட் பண்ணு, சேர்ந்து எல்லாருமே ஒரேதான் செத்து போயிடலாம், இங்க இருக்கவங்களுமே சேர்ந்து சாகட்டும்னு சொன்னதும் அங்க இருக்க எல்லாருமே பயந்து போயிட்டு ப்ளீஸ்மா தயவு செஞ்சு எங்க உயிர் போயிடாம நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, அவனை எங்களை காப்பாத்துன்னு சொன்னதும் போதும் நிப்பாட்டு, நீ வந்து நான் சைன் பண்றேன்னு சொல்றான். வேற வழி இல்லாம அங்க மேரேஜ் சர்டிபிகேட்மே அங்க வந்து ரிஜிஸ்டர் ஆயிருது, 2 பேத்துக்குமே அங்க மேரேஜ்மே ஆயிருது. நான் உன்னை சாகுற வரைக்கும் ஹேட் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும் வாயும் கூடன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருச்சு, இது உங்க வீட்டு மருமக தான் சொன்னதுமே உங்க அம்மா அங்க ஷாக் ஆகி போயிட்டு என்ன நீ உயிரோட இருக்கன்னு சொன்னதும் என்ன இதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீங்க வந்துட்டு ஏத்துக்கிட்டீங்களோ இல்லையோ எனக்கு அது தேவை கிடையாது, இந்த பாருங்க வெட்டிங் சர்டிபிகேட் ஆயிருச்சு, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் அவ என்னோட வந்துட்டு ஒய்ஃப் அப்படின்ற சொல்றான். நீங்க என்னோட ஒய்ஃப்ட பார்த்து வந்து வார்த்தைகளை பேசிக்கிறோம் இல்லைன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஆகி போயிருன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவங்க உடனே வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, நீ என்னோட மருமகன்னு சொல்லிட்டு பிறகு ஏன் அங்க மீட் பண்ணி அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏன்னு சொல்றான். எங்க அம்மாவோட சாவுக்கு காரணமே நீதான்றது நல்லா தெரியும், நீ தானே மாடியில இருந்து அவங்கள தள்ளி விட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்பவே பயமாய் போயிருது. ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணேன்னா கண்டிப்பா உன்னத்துக்கு உள்ள போட்டுருவேன், நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நட அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அவங்க வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். பிறகு அந்த பேஷண்டோட அங்க ஆளுங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இதுல சைன் பண்ணி கொடுத்துருங்க, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, நீங்க வந்துட்டு காசு வாங்கிக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்கமே உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க வந்துட்டு மிரட்டிச்சிருக்கான். அப்ப அங்க கால் பண்ணி இப்படி அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருச்சுன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. பிறகு ஹீரோ அங்க நைட்டு ரூம்க்கு வந்ததுமே ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றா, இதுக்காக தானே நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ போட்டு விட்டதும் அவ கலட்டி ஏரிய பார்க்கும்போது நீ என்னோட ஒய்ஃப் இந்த உரிமை கூட எனக்கு இல்லையா, நான் எப்பயுமே உன்னை போர்ஸ் பண்ணி எதுவும் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நீயா வந்துட்டு எனக்கு ஹாப்பியா உன்னை கொடுக்கணும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் டே திரும்பவுமே அங்க நம்ம யான் வந்து ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு ப்ளீஸ் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது நம்ம ஹீரோயின் இப்ப எதுக்காக நீ வந்துட்டு இப்ப என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, மரியாதையோட இங்க இருந்து போயிரு அப்படின்ற சொல்லும் போது ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றப்ப எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், அவன் ஏன் முன்னாடிதான் உன்கிட்ட போன் பண்ணி நான் வேணுமா இல்ல அந்த வீடியோ வேணுமான்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன, அந்த வீடியோ அனுப்புன்னு சொன்ன, உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான் சொல்லிட்டு அவன் என்னை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இதுக்கப்புறம் நீ ஏன் வந்துட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு இப்போ உன்னோட சிஸ்டர் இல்லை ஆயிட்டேன், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு நீ வந்துட்டு கிளம்பி போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அப்பாட்ட அங்க இருந்து போனதும் இவனுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. பிறகு பாத்டப்ல அங்க வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும் போது இவ உள்ள வந்ததும் ஹீரோயின் பயந்து போயிடா. ஏய் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இங்க வரேன்னு சொன்னதும் உனக்காக டவல் தான் கொண்டு வந்தேன், நீ மறந்து போயிட்டீல அப்படின்றத சொல்லும் போது உன்னோட ஹேருக்கு என்னாச்சுன்னு சொன்னதும் ஏன்னா இப்ப நான் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன் அதான் அப்படின்றத சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயின் முந்தியெல்லாம் பார்த்தா இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், ஆனா இப்ப அதெல்லாம் ஏன் எனக்கு தோண மாட்டுதுன்னு சொல்லிட்டு அங்க யோசிச்சுட்டு இருக்கா.
அவ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்க டாக்டர்வங்க எல்லாருமே ஷூ கம்பெனியை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட டொனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. இதனால ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு நல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நினைச்சதை விடவே நல்லவனா தான் இருக்கானான்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டு இருக்கு. பிறகு அங்க போயிட்டு இருக்கும் போது திரும்பவுமே அங்க வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் சொல்றதை கேளு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்ப வந்துட்டு பேசி என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான், நான் வந்துட்டு வேற வழி இல்லாம பண்ணிட்டேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, ஷூ ஃபேமிலி வந்துட்டு என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுவேன், மொத்தமா அவனை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னதும் நீ வந்துட்டு பண்ண வேண்டிய டயத்துல எதுவும் பண்ண மாட்டேன், லேடியை வச்சு நீ வந்துட்டு இதுக்குள்ள வந்து உள்ள வரலான்னு பாக்குறியா, என்னால எப்படியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்தே இல்ல, ஆல்ரெடி வந்து மால்லையுமே 2 பேர்த்தையும் ஒன்னா பார்த்தேன், இப்பயுமே ஒன்னா பேசிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேருமே இப்போ வரைக்குமே பிரேக்கப் பண்ணிக்கலன்னு சொல்லும் போது அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். கோவப்பட்டு அதை தூக்கி குப்பையில எரிய சொன்னதுமே எதுக்காக குப்பையில போடுற, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. இவன் வேணுக்குனே நம்ம ஹீரோயினை பக்கத்துல பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ற மாதிரி அங்க ட்ரை பண்றான். கோவமாயிட்டு ஹீரோயின் கண்ணத்துல அரைஞ்சிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசு அப்படின்றத சொல்லிட்டு போறா. உன் சிஸ்டர் இல்லான்றத மறந்துடாதன்னு சொல்லிட்டு அங்க உள்ள வந்துட்டு அவனை போட்டு அடிச்சதுமே அவங்க அசிஸ்டண்டா என்ன தடவி கொடுத்துட்டு இருக்கியா, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இப்படி அடா கொடுப்பாங்க, பெல்ட்டை வச்சு அடி வெளுத்துறான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு நம்ம ஹீரோவே அங்க வந்து ஒரு கட்டையை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். சின்ன வயசுல இருந்து இதை வந்து நீ அடிபத்தது இல்லை அப்படின்றத சொல்றான். சின்ன வயசுல இருந்தே நான் வாங்கிட்டு இருக்கேன், எப்படி வலிக்குன்றது உனக்கு தெரிய வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு போட்டவங்க அடிச்சவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல வந்தேன்னா கண்டிப்பா அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போகும்போது அவன் அங்க கையை கட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அவன் அங்க வந்துட்டு இன்னைக்கு போய் யாரை மீட் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதும் யாரையும் இல்லையே அப்படின்றத சொன்னதுமே எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாரை மீட் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு, நீ என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்க, நான் அவளை சொல்லியுமே நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு கோவப்பட்டு அயன்பாட்டு அங்க கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்பவே அங்க வந்துட்டு பயந்து போயிடுறா. என்னடா புதுசா அப்படிலாம் பிஹேவ் பண்றானேன்னு சொல்லிட்டு அயன்பாட்டு அங்க வந்துட்டு பாத்டப்குள்ளயுமே வந்துட்டு நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, நீ ஏனை வந்து மீட் பண்ணிருக்க, அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு, நீ இப்ப என்னோட ஒய்ஃப், நீ வந்துட்டு உன்கிட்ட என்ன சொன்னேன், யார்ட்டையுமே வந்துட்டு நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லும் போது அப்ப ப்ரூஃப் பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்க கிஸ் பண்றா. 2 பேருமே இங்க கிஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவளுக்காக அங்க சாப்பாடு எல்லாமே அவன் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்க வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அங்க போகும்போது ரூல்ஸே பிரேக் பண்ண தானேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. இப்படி ஹாஸ்பிட்டல் அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க கேள்விப்பட்டதுமே அவன் வேமா கிளம்பி போறா. எப்படி உன் கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னதும் எல்லாமே அவன் தான் உன்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. அவங்க அம்மா பார்த்தா அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமானவன்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க வந்துட்டு பேசிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். எவ்வளவு தூரத்துக்கு போய் சொல்லுவ, உன்னை அடிச்சேன் ஆனா வந்துட்டு உன் கையை கட் பண்ண, நான் நீயாவே கட் பண்ணிட்டு இப்படி பொய்யா பேசுவேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அடிக்க போனதுமே ஹீரோயின் நீ பேசாம இருக்க மாட்டேயா, எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க, ஒரு டாக்டருக்கு வந்து கை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் உனக்கு தெரியாதான்னு சொன்னதுமே இவன் போய் சொல்றதை நம்புவேன், நான் சொல்றதை நம்ப மாட்டேயான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவ கோவப்படுறா. அப்ப என்கிட்ட எவிடன்ஸ்மே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்க போட்டு அடிச்சதெல்லாம் காமிச்சு பாதியை காமிக்கிறேடா, முழுசா காமிக்க வேண்டாம், உன் கையை கட் பண்ணதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வந்துட்டு என்னை வந்துட்டு எப்பயும் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ எப்பயுமே திருந்த மாட்டேயான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. பிறகு ஈவெண்ட் அங்க மேடம் வந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க 2 டேஸான்னு சொன்னதும் எனக்கு என்ன கவலை, போய் சாப்பிடாட்டி போட்டோன்னு சொன்னதுமே அப்புறம் வேற வழி இல்லாம அவனே எங்க சாப்பாடு கொண்டு போறான். அங்க நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு எதுக்காக நீங்க வந்திருக்க போன்னு சொன்னதுமே இப்ப சாப்பிடாம எதுக்காக நீ இருந்துட்டு இருக்க, சாப்பிடுன்னு சொன்னதும் நீ எதுக்காக எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நான் எதுவும் பண்ண கிடையாது, நீயா வந்துட்டு பேசிட்டு இருக்காத, நான் என்ன அவன்கிட்ட போய் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு சொன்னதும் அவன்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்றா. சூப்பெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல, ஆனா வெக்கமே இல்லாம நீ வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பழிய போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க பாத்தியா, நீயாவே கையை கட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருந்தா. அங்க நம்ம ஹீரோயினோட அப்பா அதெல்லாமே இங்க கேட்டுட்டு இருக்காரு. அப்பாவே நீ என்ன இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அங்க சூப்ல பிடிச்ச அவன் பாட்டு அங்க கையை முக்கி வச்சிடுறான். அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. பட் ஹீரோ எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டான். ஏன்னா இப்ப உன்னோட ஆத்திரம் எல்லாம் அடங்கிருச்சா, ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, நீ ஏதாச்சும் வந்துட்டு அவளுக்கு தொந்தரவு பண்ணி அவளை வந்துட்டு ஏதாச்சும் விஷயத்துல மாட்ட வைக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறான். அந்த பணம் கொடுத்தவங்க வந்துட்டு எங்களால எதுவுமே எதிர்த்து அவரை பண்ண முடியல, பணத்தை கொடுத்து வந்து வாயடைக்கிறாரு, இல்லைன்னு வச்சுக்கோங்கமே எங்களையே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்றாரு, நாங்க ஏழை, நாங்க என்ன பண்ண முடியும்னு
சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீ பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு அங்கே அவன் மேலே பழிய தூக்கி போட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்கியா, அது எப்பயும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு நான் எவ்வளோ நினச்சேன் ஆனால் உன்னை பற்றி, ஆனால் வந்துட்டு நீ எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கா, அவன் வந்துட்டு இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி கேட்குறாரு. நீ இவ்வளோ தூரத்துக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும், ஏன்னா உங்க பொண்ணு நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு பாசத்தை காமிச்சாங்கன்னா அது உங்க பொண்ணு மட்டும்தான் சொன்னதும், இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், கூடிய சீக்கிரம் அவளுமே உன்னை புரிஞ்சுக்குவா அப்படின்றத அவர் சொல்றாரு. நீ கண்டிப்பா வந்துட்டு நல்லபடியா இருப்ப, நான் வந்துட்டு அவட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ வந்துட்டு நினைக்கிற லெவலுக்கு அவன் மோசமானவன் கிடையாதுமா, அவன் ரொம்பவே நல்ல பையன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய ரவுடியா இருக்கவன் ஒரு பொண்ணுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு அங்க வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு சாத்தியம் நீ நினைக்கிற, உன்னை பிடிக்காம நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோட்ட நீ என்னமோ பெரிய ரவுடி என்ன வந்துட்டு பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு காய் கட் பண்ண முடியல ஆனா வந்துட்டு உனக்கே கையில் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்க அவனு போய் எங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே சந்தோஷமாய் போயிருது. நம்ம ஹீரோயினுமே அங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே அங்க அவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் உன் உடம்புல என்ன இவ்வளோ காயம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து என் குடும்பத்துல கொடுத்த எனக்கு பரிசு அப்படின்றதாமே சொல்றான். அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. 2 பேருமே அதுக்கப்புறம் அங்க ரொமான்ஸ்மே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவனை பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ எதுக்காக வந்துட்டு நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேன், நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, அவன் சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் கண்டிப்பா வந்துட்டு உன்னோட அப்பாவை கூட ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அவங்க வந்து நீ என்ன நினைச்சிட்டு அவட்ட என்னென்னத்தையும் பேசி வச்சிட்டு இருக்க, எனக்கு நான் தெரியாதான்னு சொல்றப்ப அங்க வந்துட்டு அவன் கோவமாயிட்டு வந்து ஃபைட் பண்ணி 2 பேத்துக்குமே மாத்தி மாத்தி பெரிய சண்டையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான் அங்க டென்ஷன் ஆகி போயிடுறான். பேசாம நான் செத்து போயிடுறேன், நான் இருக்க போய் தானே வந்துட்டு உங்க நடுவுல வந்துட்டு சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவ கண்ணை வச்சு அங்க ஷூட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ வேமா பிடிச்சவங்க மேல வந்துட்டு இழுத்தவங்க ஷூட் பண்ணதுமே கண்ணு வந்துட்டு மேல ஷார்ட் ஆயிருது. அவன் கோவமாயிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். பிறகு அங்க வெளியே கார்ட்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஏன் வந்துட்டு பயங்கரமான மோசக்காரன்பா, அவனாவே ஹோட் பண்ணிட்டு நம்ம பாச மேல பழிய போட்டுட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஆமா அவனாவே தான் கையை கட் பண்ணிக்கிட்டான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே கில்ட்டியா இருது. நம்ம ஹீரோட்ட போய் அவங்க சாரி கேட்டுட்டு எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லும் போது நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லை, நீ வந்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்க, எந்திரிச்சு போ நீ உள்ளன்னு சொல்லிட்டு இருக்காது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்றத செட் அவ கேட்கிறான். அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. திரும்ப ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சதுமே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு சொன்னதும் இப்ப நான் வந்து கொடுத்த வாக்க காப்பாத்தி என்ன பண்ண போறேன், நான் வந்துட்டு இப்படியே ஸ்மோக் பண்ணியே குடி சீக்கிரம் செத்து கூட போறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்க ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணிட்டு 2 பேருமே ஏதோ தெரியாம மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. மார்னிங் பார்த்தா அவங்க அம்மாவை பிடிச்சி அங்கே வந்துட்டு பயங்கரமாக அடி வெளுக்க வச்சுட்டு இருக்கான். அவ்வளோ சொல்லியுமே என்னோட ஒய்ஃபை வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணுவியா, எல்லாம் உன்னோட வேலை தானே, ஒரு பெத்த பிள்ளைய விட்டுட்டு நீ வந்துட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா உன் தப்பு வந்துட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தானேன்னு சொல்லதும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் இதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவன் வேமா ஓடிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு பட் பார்த்தா அங்கே மேல இருந்து ஒரு பாடி வந்துட்டு கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே ஷாக்காய் போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு உன்னோட அப்பா வந்துட்டு இப்படி அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்க மெசேஜுமே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. அந்த ஏன் வந்து நான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து நீ கேட்கல, உங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவனை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு, அதனால வந்துட்டு அவரையுமே அவன் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல பழிய போட்டான். பிறகு அந்த ஏன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உன்னோட ஆள் இப்ப ஏன்ட்ட தான் இருக்கா, நீ அங்க கிளம்பி வந்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதும் அவனுமே அங்க கிளம்பி போறான். அங்க கண்ணை வச்சு ஷூட் பண்ண போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ எங்க அப்பாவை கொலை பண்ணிட்ட, ஒரு கொலைகாரனை நான் எப்படி விட்டு வைக்க முடியும்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அப்படிதான் உனக்கு வந்து சந்தோஷம், நான் என்னை கொலை பண்றதுல பேசாம என்னை கொலை பண்ணிருன்னு சொல்லும் போது அவனுமே அங்க வந்துட்டு ஷூட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயினால பண்ண முடியல. அப்போ அங்கே வந்துட்டு 2 பேத்துக்குமே நடுவில் சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேமா வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு நானும் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக வந்துட்டு எவ்வளோ நாள் நல்லவனா நடிச்சிட்டு இருக்குது, எல்லாத்தையும் என்கிட்ட வந்து நீ பறிச்சிட்டு இருப்ப, நான் சும்மா இருப்பேனா, எல்லாமே வந்துட்டு என் லைஃப்ல போயிருச்சு, நான் இதுக்கப்புறம் எதையுமே வந்துட்டு விட போறது கிடையாது, நான் உன்னை இன்னைக்கு போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டினதுமே ஹீரோயினுக்கு அவனோட சுயர்வத்தை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காய் போயிருது. உனக்கு நான் தானே பிரச்சனை, பேசாம நீ என்ன கொலை பண்ணிடு, தயவு செஞ்சு அவளை விட்டுருன்னு சொல்றப்ப இப்படியே சண்டை வந்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அவன் அங்கே ஷூட் பண்ணிடுறா. இவனுக்குமே அடிபட்டு போயிருக்கு. ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லும் போது, நான் வந்து உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் உங்க அப்பாவை எதுவுமே பண்ணல அப்படின்றதாவே சொல்றான். உண்மையிலேயே அவங்க அப்பா வந்துட்டு கொலை பண்ணது வந்து நம்ம ஏன் தான், அவருக்கு வந்து இவனோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனாலதான் அவன் வந்து போட்டு தள்ளிட்டான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது இவன் மயக்கமாயிடுறான். இறந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அவன் பார்த்தாங்க கூலா நல்லா ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் அவனை அவங்க வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து எவ்வளவு தூரத்துக்கு என்ன பயமுறுத்திட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படும் போது அப்பங்க நம்ம ஹீரோ பார்த்தா வேமா பிடிச்சி அவளங்க கிஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் உன்னை என்னை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்க ரொம்ப சூப்பரா அங்க வந்துட்டு வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. வேறுமே வாழ்க்கையில எப்பயுமே ஒன்னாதான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க வாக்குறுதியுமே எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.